அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். ஒரு பணக்கார அப்பா அவருடைய தற்பெருமையை காமிக்கிறதுக்காக அவரோட பையனை ஒரு கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ தான் அந்த பையனுக்கு அவங்க அப்பா அவனுக்கு எவ்வளோ சம்பாரித்து வச்சுருக்காங்க, அவன் எவ்வளோ வசதியாக வாழ்கிறான் அப்படிங்கிறத புரிய வைக்க முடியும் அப்படின்னு அவர் நினச்சி ஒரு கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வீட்டில் அவங்க பையனும் அவரும் 2 நாள் தங்குறாங்க. அப்போ அது ஒரு குடிசை வீடு தான். அதில் ஒரு பெரியவரும் அவரோட மனைவியும் இருக்காங்க. அவங்க கூட தான் போய் இவங்க தங்கியிருக்காங்க. 3 வேளையும் அவங்களால முடிஞ்ச விறகடுக்கில் செஞ்ச சாப்பாட்டை இவங்க 2 பேர்த்துக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு 4-5 நாய் இருக்குது. அது எல்லாத்துக்குமே அவங்க சாப்பாடு போடுறத அந்த பையன் பார்க்குறான். நைட் நேரத்தில் வெளியில் ஒரு கயிற்றுக்கட்டில் போட்டு தான் எல்லாரும் நட்சத்திரத்தை பார்த்துட்டு படுத்துட்டு நல்ல கதை பேசிக்கிட்டு தூங்குறாங்க. அதே மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வயலில் போய் நல்லா உழைக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய அன்றாட வேலைகள். இதை பார்த்துட்டு இருந்த அந்த பையன் 2 நாள் கழித்து அவனும் அவங்க அப்பாவும் கிளம்பிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு, இப்போ தெரியுதா நம்ம வீட்டுக்கும் அங்கேயும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், தெரியுதுப்பா, நம்ம வீட்டில் ஒரே ஒரு நாய் தான் இருக்குது, அவங்க வீட்டில் 4-5 நாய் இருக்குது. எல்லாத்தையும் அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. நம்ம எந்த வேலையும் செய்யாமல் வீட்லேயே இருக்கோம். ஆனால் அவங்க நல்லா உழைச்சி ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு தூங்குறப்ப எவ்வளோ அழகாக அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக எல்லார்கிட்டேயும் பேசிக்கிட்டு சந்தோஷமாக தூங்குறாங்க. ஆனால் நாம் இங்கே தனித்தனி ரூமில் தனித்தனியாக தானே தூங்குகிறோம். அங்கே இருக்கிற சந்தோஷம் இங்கே இல்லைப்பா அப்படின்னு சொன்னப்போ அந்த பணக்கார அப்பாவுக்கு ஒரு பெரிய பாடமே கற்பிக்கப்பட்டது. நன்றி.